ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கடலைப்பருப்பு துவையலும் மிளகு சீரகம் ரசமும் வச்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களே வந்து சேரும். இப்போ முதல்ல துவையல் அரைச்சிக்கலாம். தேவையான பொருட்களை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் முதல்ல கெட்டி பெருங்காயத்தை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, நீங்கள் எவ்வளோ துவையல் அரைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பை பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. கரிஞ்சிடவே கூடாது. நம்ம எந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுக்கணுன்னா நல்லா வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ நல்லா வாசனை வந்தாச்சு. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஒரு அரை முடி தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது கூட காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்கணும். இப்போ காய்ந்த மிளகாவை சேர்த்துட்ட பிறகு மறுபடியும் நல்லா வதக்கிக்குங்க. அதாவது முதல்ல கடலைப்பருப்பு வறுத்தப்போ பருப்பினுடைய வாசம் வந்தது இல்லைங்களா, அதே போல் இப்போ தேங்காயினுடைய வாசம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ தேங்காயும் நல்ல வாசனை வந்து வதங்கிடுச்சு. கொஞ்சமாக புளிப்புக்கு புளி சேர்த்துக்கலாம். புளிப்பும் உரப்பும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கணும் இந்த துவையலுக்கு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். சூப்பராக வதங்கிடுச்சு. பருப்பினுடைய நிறம் பாருங்கள் எப்படி இருக்குது. அதே மாதிரி தேங்காய், புளி, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சு. ஆற விட்டுட்டு நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான். அரைக்கிறப்ப எப்பவுமே துவையலுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான். ரொம்ப மழுமழுன்னு அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கிங்க. இதுக்கு தாளிப்பெல்லாம் வேணவே வேணாங்க. அப்படியே இதை தொட்டு சாப்பிட வேண்டியது தான். இல்லைனா சுட சாப்பாடில் இந்த துவையலை வச்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இப்போ ரசம் வச்சுக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் மிளகு சீரகம் சரிசமமாக எடுத்துக்கோங்க. ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இதையும் ரொம்ப மழுமழுன்னு அரைக்கக்கூடாது, நல்லா திப்பியாக அரைச்சிக்கிங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல பெருங்காயம் சேர்த்துக்குங்க. தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு நசுக்கின பச்சை மிளகாய், அரைச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகம் பூண்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். அடுத்தது புளியை ஊற வச்சு அதை கரைச்சிட்டு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி வந்து நான் எங்கள் வீட்டு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு அதை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். நல்லா கை வச்சு கரைச்சிக்கணும். அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு இருக்கணும். அந்த அளவுக்கு கரைச்சி ரசம் கூட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு பொரிய விட்டுக்கலாம். கூடவே காய்ந்த மிளகாவை 2 உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசம் கூட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நுரைக்கணுங்க, அவ்வளோதான். கொதிக்கக்கூடாது, மேலே நுரை கட்டணும். அந்த ஸ்டேஜ் வரப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் கெட்டி பெருங்காயம் முன்னாடியே சேர்த்துருக்கேன், ஆனாலும் கடைசியாகவும் கொஞ்சம் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம், கடைசியாக நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா கெட்டி பெருங்காயத்தோடு விட்டாலும் விடலாம். அப்படி இல்லைன்னா கெட்டி பெருங்காயம் சேர்க்காமல் கடைசியில் தூள் பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். ரசத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதாங்க. சூப்பரான சூடான மிளகு சீரக ரசமும் ரெடி. துவையலும் ரெடி, ரசமும் ரெடி. சூடாக சோறு வடித்து இந்த ரசத்தை ஊற்றி துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி சூடான சோறில் இந்த துவையல் மட்டுமே சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.